இளவரசர் உயிருடன் இருக்கிறார். இதுலயும் அப்படிதான் எழுதிருக்கு. இளவரசர் சாகவில்லை, உயிருடன் இருக்கிறார். இளவரசர் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார். இளவரசி வசந்தா, உன்னை தேடி கொண்டுதான் போகிறேன். சீக்கிரம் இந்த அங்கேயே கலற்றி கொடு. அங்கேயா? பேச நேரம் இல்லை, சீக்கிரம் கொடு. ஐயோ, மகாதேவி அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேம்மா. நான் கொண்டு போகிறேன். நீங்களா? கருணாகர ஐயாவுக்கு தெரிஞ்சா மகாதேவியும் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். கொடு. நான் தூங்க விட்டேனா? எப்படி தூங்கினேன்? இன்று என் கண்மணியின் முடிவு நாள் அல்லவா? வசந்தா, குழந்தை என்ன செய்கிறான்? தூங்குகிறானம்மா. தூங்கிக் கொண்டே இருக்கட்டும். அவனுக்கு இந்த வீர மரணம் கிடைக்கப் போகிறது. அவன் தாயின் மனம் கல்லாகவே இருக்க வேண்டுமானால் பேசாமல் சிரிக்காமல் தூங்கட்டும். வசந்தா, நீ என்னடி அழுகிறாய்? அம்மா மார்மேலும் தோல் மேலும் வைத்து வட்டினிலும் தொட்டினிலும் விட்டு கண் போல காத்து வந்த செல்வத்தை இன்று பலி கொடுக்க போகிறோம். அழாத வசந்தா, ஒன்று நடந்துதான் தீரும் என்றால் பிறந்துவதற்கு அதில் என்ன இருக்கிறது? எனக்கு தைரியம் சொல்லடி. என் செல்வ மகன் இன்றைக்கு நிரந்தர நித்திரை செய்ய போகிறான். வாழ்த்து பாடல் பாடு. சுபத்திரிய மகன் பால்மணம் மாறா பருவத்தில் கௌரவ சிங்கத்தை எதிர்த்த கதையை சொல்லடி, சொல். மானம் வந்தே பெரிதன குண்டி வாழ்வது நமதி சமுதாயம். மானம் வந்தே பெரிதன குண்டு வாழ்வது நமதி சமுதாயம். மரண பயங்கரம் சூழ்ந்து வந்தாலும் மாறிவிடாதே ஒரு நாளும். மரண பயங்கரம் சூழ்ந்து வந்தாலும் மாறிவிடாதே ஒரு நாளும். மானம் கொண்டே பெரிதன கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். போர் என்று கேட்டவுடன் விஜயனின் தேவி புவியாள பிறந்த மகன் தனையடைத்தாள். சீருலவும் முகம் பார்த்தாள், சிந்தை கொண்டாள், சித்தரித்தாள், தலை முடித்தாள், திலகமிட்டாள். வில்லோ
வில்லோடு கணையும் ஏந்தி நடந்தான் விஜயகுமாரன் அபிமன்யு. வீரனின் பிரிவில் சுபத்திரை கொண்ட வேதனை சொல்லும் தரமன்று. ஆராரோ அன்பே ஆராரோ, ஆராரோ அன்பே ஆராரோ. மானம் ஒன்றே பெரிதன கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். கை கணைக்கு விருந்தென்று மனமகிழ்ந்தான். தாயிட்ட திலகமும் தந்தையின் சொல்லும் தன் துணையாய் கொண்ட மகன் சிரித்து நின்றான், சிரித்து நின்றான். கடலலை போலே சேனைகள் கண்டும் கலங்கிடவில்லை அபிமன்யு. மடிவதென்றாலும் மானம் காக்க மடிவது தானே உயர்வென்றார். நாற்படைகள் சூழ்ந்திருந்தும் நடுவில் அந்த நாயகனாம் துரோணர் தம்மை காணவில்லை. துரோணர் எங்கே, துரோணர் எங்கே என்றார். தோளிடையே வில்லோடும் துரோணர் வந்தார், துரோணர் வந்தார், வந்தார் துரோணர். மகாதேவி, என்ன முடிவு செய்திருக்கிறாய்? நேற்றே சொல்லிவிட்டேனே, மரணத்திற்காகதோ என் வம்ச விளக்கை எடுத்து வைத்திருக்கிறேன். மகனை வழி அனுப்ப காத்திருக்கிறேன். மகாதேவி, உலகத்தில் இது ஒன்றும் அதிசயமானதல்ல. இணங்கிவிடு. எதற்காக உன் வயிற்றில் பிறந்த குழந்தையை பலி கொடுக்கிறாய்? பைத்தியக்காரா, என் கண்கண்ட தெய்வமான கணவரையே நீ பலி கொடுக்க துணிந்த போது என் மனம் மாறவில்லையே. மகனுக்காகவா மாறப் போகிறது? மகாதேவி, உன் அரக்கத்தனமான பிடிவாதத்தால் குழந்தை சாவலாம். ஏன் யோசிக்கிறாய்? நடத்து. ஏன் பயமாக இருக்கிறதா? உனக்கு வெட்கமாக இருந்தால் சொல். உனக்காக உன் பொருட்டு நானே என் மகனை குத்திக் கொள்கிறேன். மகாதேவி, ஏனப்பா? கடைசி வார்த்தை. கடைசி எதுதான் உலகத்தில் ஆரம்பத்தோடு நின்று விடுகிறது. இணங்க மாட்டாய். தடுக்காத வசந்தா, அவனது கொடுமையின் எல்லையைத்தான் பார்ப்போமே. பெற்றவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு தெரியும். என் மகன் புகழ் வாழ்க. மீதியையும் பாடு வசந்தி. பாடு. அபிமன்யு போர்க்களத்தில் சாய்ந்து விட்டார். அபிமன்யு போர்க்களத்தில் சாய்ந்து விட்டார். அம்மா என்றழைத்து உயிர் வாழ்ந்ததம்மா. பாண்டவர்கள் பதைத்தார்கள், சுபத்திரையால் துடி துடித்தாள். மகனே, உன்னை பார்ப்போமா? எங்கு சென்றாய் மகனே? நீ எங்கு சென்றாய்? எங்கு சென்றாய்? போது நிறுத்து. பாண்டவர்கள் அழுது சோகம் கொண்டாடி இருக்கலாம். கண்ணீர் வடிக்கும் கோழை பாட்டு எனக்கு தேவையில்லை. என் மகன் வீர மரணத்திற்கு கேட்ட தாலாட்டு பாடு. பாடு. மகனே, நீ வந்தாய், மழலை சொல் தந்தாய். வாழ்நாளில் வேறல்ல வேண்டும் அம்மா.
கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கும்மா மங்காத கண்டாலே மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கும்மா சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கும்மா எஜமா என்ன? வல்லவன் தாயத்தை வித்துட்டு இருந்தாங்க, நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். ஆஹா, அருமையான செய்தி. அவனை சித்திரவதை செய்ய ஏற்பாடு செய். மகாதேவி, உன் குழந்தையின் பிணத்தை கண்டாய். இப்போது உன் கணவன் பிணத்தை வந்து பார். ஏன்? பாரடி பார், உன் மணவாளனை பார். ஐயோ ஐயோ, பாவிகளே, நிறுத்துங்கள். கண்ணை கெடுத்தது போதாதென்று ஏன் இப்படி உயிருடன் வளைக்கிறீர்கள்? துடிக்கும் ஜீவனுக்கு இரக்கம் காட்டும் தூயவர்களில் ஒருவர் கூட இல்லையா இங்கே? பசுவை கொண்டாலும் துடிப்பவர்கள் இருக்கிறார்களே. பகுத்தறிவு படைத்து என் செல்வத்தை காப்பாற்றுவோர் யாருமே இல்லையா இங்கே? உங்களின் எவருக்குமே துணிவில்லையா? ஆண்மை இல்லையா? இந்த நாடு இவன் ஒருவனுக்காகவா? பத்திரியின் கண்ணீருக்கு பதிலே இல்லையா? சொல்லுங்கள், என் கணவரை காப்பாற்றுங்கள். எங்கே இருக்கிறாய் மகாதேவி? என்னால் உன்னை பார்க்கவே முடியவில்லையே மகாதேவி. பாருங்கள் வீரர்களே, பாருங்கள். கூட்டு புலியும் காட்டு கிளியும் நாடகம் நடத்துவதை பாருங்கள். கூக்குரலிட்டு கொஞ்சி மகிழ்வதை பாருங்கள். சிரிக்காதே மிருகமே, சிரிக்காதே. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழாகும் என்பதை மறக்காதே மிருகமே, மறக்காதே. துருடாக்கி கொடுமை புரியும் குடிகேடனே, துல்லியமான பெண்மைக்கு முன்னால் துடுத்தி கிளம்பும் கொலைகாரனே, கற்புக்கு நெருப்பு துணை என்பதை அறியாத கைவனே, சிரி, நன்றாக சிரி. ஜீவனற்ற உன் உடலை நாய் நரிகள் தின்னும் வரையில் சிரி. பாலகமே தாயே, மன்னகமே மாதாவே, பொன்னிக்கரையில் புனித செல்வி பொங்கி அழுவதை பாருங்கள். கண்ணக நெறியை காத்து நிற்பவள் கரை அழுவதை பாருங்கள். துவண்டு தெரிந்த கூந்தலை பாருங்கள், வீங்கி கடந்த கண்களை பாருங்கள், விரும்பி கடந்த பெண்மையை பாருங்கள். அழாதே மகாதேவி, இவனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. கொண்டு வாருங்கள் சவுக்கை. என்னை வேண்டுமானால் அடி, சித்திரவதை செய். என் கணவரை ஒன்றும் செய்யாதே. மகாதேவி, அந்த அயோக்கியரின் கால்கள் மண்டியிடாதே, மண்டியிடாதே மகாதேவி. வேண்டாம், நான் சொல்வதை கேள். அவரை ஒன்றும் செய்யாதே. மகாதேவி, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பீர்களே. எங்கே அத்தா அந்த தர்மம்? எங்கே அந்த தர்மம்? இங்க இருக்கிறது மகாதேவி. மகாதேவி, மகாதேவி, வந்து விட்டாயா? எங்கே என் கண்மணி? நம் குழந்தை எங்கே? என்ன மகாதேவி? மேலோகத்தில் உனக்காக காத்திருந்தோம். நீ அங்கேயே போய் பார்க்கலாம். ரோகி, இது கூடன் அல்லவா? ஆனா கூடன் நன்றாகப்பார், விழிகன் கூடனே நன்றாகப்பார். பளிச்சிட்டு சுடரும் என் கண்களைப்பார்.
உன்னை பழிவாங்க துடிக்கும் என் கண்களைப்பார். மகாதேவி, கண்ணிலே கருத்திலே அருகிலே குருடன் நீ இன்றுதான் விழிக்கப் போகிறாய். இத்தனை காலமாக என்ன செய்து வந்தாய் என்பதை இன்றுதான் உணரப் போகிறாய். செல்லையன் என்னை ஏமாற்றி விட்டான். உன் அதிகார வெறிக்கு அக்கிரம தாண்டவத்திற்கு ஆயுதமாக பயன்பட மறுத்தவன் அவன். ரோஹிக்கு துணையாக இருந்து துணையவனாக மாறி அவன்தானா என் கண்களை காப்பாற்றினான். வல்லவா, மரியாதையாக எட்டிய கீழே போடு. உன் எதிரிலே நிற்பவன் சோழ நாட்டு மன்னன். மன்னன் மக்கள் தந்த மகுடமா? நீ மன்னர் பெற்ற செல்வமா? கள்ளத்தால் பெற்ற நாடு, கபடத்தால் பெற்ற வாழ்வு, ஆளில்லா வேளையிலே தானாகவே தலையில் தூக்கி வைத்துக் கொண்ட மணிமகுடம், துள்ளித்திருந்த துரோகியை மக்களின் வெள்ளத்தால் நீ அழைத்துச் செல்லப்படும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்வின் கடைசியடி இன்றோடு முடிகிறது. முக்கம்மா, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள் அண்ணா. மங்கம்மா, இவனையா மன்னிப்பது? கள்ளன் கபட மரியாதையன் குழந்தையை கொண்ட இந்த சண்டாளனையா மன்னிப்பது? இல்லை அண்ணா, உங்கள் குலவிளக்கு அணையவில்லை. என்ன? அந்த கூடையில் இருக்கிறது. என் செல்வமே, என் குழந்தை மகாதேவியின் குழந்தை உயிரோடு. பின் இருந்தது யார் குழந்தை? என் குழந்தை, உங்கள் குழந்தை, நம் குழந்தை. மங்கம்மா, மங்கம்மா, எனக்காகவா உன் குழந்தையை பலி கொடுத்து விட்டாய்? மங்கம்மா, அண்ணா, உங்கள் குழந்தையை காப்பாற்றி தந்தேன். சாவின் தலைவாசலில் இருக்கிறேன். இப்போது உங்கள் தந்தைக்கு கொடுத்த கடைசி பிச்சையாக அவள் கணவனை காப்பாற்றித்தான். அண்ணா, அண்ணா. மங்கம்மா, உன் தியாகத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. மங்கம்மா, அத்தா, அத்தா, பிறர் குழந்தையை கொல்ல நினைத்தீர்கள், உங்கள் குழந்தையே குத்திக் கொண்டீர்கள். பிறர் மனைவியை கெடுக்க நினைத்தீர்கள், உங்கள் மனைவியையே இழக்கிறீர்கள். மங்கம்மா, அந்த புனிதவதியிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்களால் அவள் பட்ட துயரத்திற்கு அவளிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். மங்கம்மா, அண்ணா, இவரை மன்னிக்க மாட்டீர்களா? அம்மா, இவரை மன்னிக்க மாட்டீர்களா அண்ணா? கருணாவரா, வல்லவா, நீ என்னை மன்னிப்பாயா? இந்த பாவிக்கும் மன்னிப்பு இருக்கிறதா? அழாதே கருணாவரா. தவறு செய்தவன் கண்ணீர் தான் தவறுக்கு பரிகாரம். பாறையிலே விதை தூவினாய், அது பலன் தரும் என்று எதிர்பார்த்தாய், தேரவில்லை. ஆனா நீ தெரிந்து விட்டாய் கருணாகரா. இப்போது நீ புடம் போட்ட தங்கம், சுடப்பட்ட சங்கு, புதிய மனிதன் நீ. நாம் பழைய நண்பர்கள். கலங்காதே கருணாகரா, கலங்காதே. உன் களங்கம் விலகிவிட்டது. வல்லவா, கருணாகரா. இனிமேலாவது இருவரும் நட்பாக இருங்கள். அத்தா, 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 அத்தா.
என்ன காரியம் செய்தாம்? திருந்தியவன் தற்கொலையா, மாறியவன் மரணமா? கருணாரா, இல்லை வல்லவா, இல்லை. நீ மன்னித்தாய், என் மனசாட்சி மன்னிக்கவில்லை. கருணாரா, என் போன்ற துரோகிகள் என்னாலும் தோன்றாமல் இருக்க என் மரணம் ஒரு பாடமாக இருக்கட்டும். கருணாரா, அப்படி சொல்ல. கருணாரா, கருணாரா, தமிழ் மகளே, மங்காத ஒளி விளக்கே, கண்கள் குவிந்து விட்ட கற்பரசே, தென்னாட்டு பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக்க பெறின்